Hi all, welcome back to our channel My Bio Notes. So in the video la nama school management and administration in the subject la we will be seeing about the topic timetable. So timetable. So this topic was a request from one of our subscribers. So we are going to discuss today about timetable. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ லெட்ஸ் see about this topic of டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள்னா என்ன? ஸோ வாட் இஸ் அ டைம் டேபிள்? ஸோ வாட் இஸ் அ டைம் டேபிள்? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு டீட்டெயில்டான ஒரு பிளான். ஸோ ஒரு பிளான் டைமை ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ எந்தெந்த டைம்லலாம் என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்க போகுது, என்னென்ன சப்ஜெக்ட் வந்து சொல்லித்தர போகிறோம், அதோட லிஸ்ட்டு, அதோட டீட்டெயில்டு ஒரு பிளான், அதுதான் என்னது டைம் டேபிள். ஸோ இது ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் நம்ம சொல்கிறது. இதே ஒரு ப்ராப்பராக டெஃபினேஷனாக சொல்லணும் அப்படின்னா the timetable is an outline of the day's work. ஸோ ஒரு நாளோட வேலையோட ஒரு அவுட்லைன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ டைம் ஆஃப் பிகினிங் அண்ட் எண்டிங் ஆஃப் அ ஸ்கூல் டே. ஒரு ஸ்கூல் டே எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, அதுவும் ஒரு டைம் டேபிளில் இருக்கும். அதே மாதிரி ஒரு கிளாஸ் பீரியட், ஸோ அது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும் ஒரு டைம் டேபிளில். அண்ட் ஆல்சோ த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃபர்ட் வில் ஆல்சோ பி given. ஸோ அண்ட் ஆல்சோ எந்தெந்த டேஸில் என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன கிளாஸ் இருக்கும். ஸோ டேஸ் ஆன் விச் த ஈச் கிளாஸ் அண்ட் ஆக்டிவிட்டி இஸ் கோயிங் டு மீட் அண்ட் த நேம் ஆஃப் த டீச்சர் இன்சார்ஜ், கிளாஸ் டீச்சர் யார், அந்த கிளாஸ் இது இன்சார்ஜ் கிளாஸ் டீச்சர் யார், கிளாஸ் டீச்சர் யார், அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும். அண்ட் எந்த ரூமில், எந்த கிளாஸ், எந்த செக்ஷன், வெதர் இட்ஸ் 4th 5th ஸ்டாண்டர்டாக, எந்த ஸ்டாண்டர்டுக்காக நீங்கள் வந்து இது டைம் டேபிள் போட்டிருக்கீங்க, ஸோ அதுவும் வந்து டைம் டேபிளில் இருக்கும். அண்ட் ஆல்சோ டைம், லென்த் அண்ட் நம்பர் ஆஃப் இன்டர்மிஷன். ஸோ எந்த டைமில் வந்து ஸோ 9:30 to 10:15 என்ன டைமிங்கில், அந்த டைமிங், அப்புறம் எந்த லென்த்துக்கு, 45 minutes 30 minutes அந்த செஷன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இன்டர்மிஷன். ஸோ லன்ச் பிரேக் வந்து எவ்வளோ நேரம், 1/2 hour 40 minutes இல்லை இன்டர்வல் பீரியட் எவ்வளோ நேரம். ஸோ இது எல்லாமே வந்து டைம் டேபிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திஸ் வாஸ் த டெஃபினேஷன் given by எட் மான்சோன். ஸோ இட் இஸ் அ டீட்டெயில் டெஃபினேஷன். ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் அ டைம் டேபிள் அப்படின்னு. நெக்ஸ்ட் கம்மிங் டு த சிம்பிள் டெஃபினேஷன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் டெஃபினேஷன். த ஷெட்யூல் இஸ் த ஸ்பார்க் ப்ளக். ஸோ இது ஒரு ஸ்கெட்யூல், ஒரு லிஸ்ட், இல்லை ஒரு பிளான் சொன்னேன்ல. ஸோ இது வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக் மாதிரி. ஒரு வண்டிக்கு எப்படி ஸ்பார்க் ப்ளக் தேவை, அது வந்து நல்லா ஓடுறதுக்கு. அதே மாதிரி அந்த ஸ்கூலும் டெய்லி ஆக்டிவிட்டீஸை ரன் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸை ரன் பண்ணுறதுக்கு டு செட் இன் டு த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் டு மோஷன். ஸோ அந்த ஒரு வண்டி ஓடுற மாதிரி அந்த ஸ்கூலும் ஓடுறதுக்கு வந்து இது ஒரு ஸ்பார்க் ப்ளக் மாதிரி இருக்குது, எது அந்த டைம் டேபிள் அப்படின்றது. ஸோ திஸ் வாஸ் த டெஃபினேஷன் given by ஜஸ்வந்த் சிங். அண்ட் கம்மிங் டு த பிரின்சிபல்ஸ். ஸோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அ குட் டைம் டேபிள். ஸோ ஒரு நல்ல டைம் டேபிள் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வரிசையாக ஒரு பாயிண்ட்டாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி இருக்கணும். ஸோ வெரைட்டி அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். 1 second I'll change the color. வெரைட்டி அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ அதுதான் வெரைட்டி. இப்போ ஃபுட்டில் எப்படி நீங்கள் வெரைட்டி வந்து ஒரே மாதிரி சாப்பிட்ருந்தா போர் அடிக்கும்ல, அதில் நீங்கள் வந்து வெரைட்டியை வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸும் தே ப்ரிஃபர் வெரைட்டி இன் த சப்ஜெக்ட்ஸ். ஒரே சப்ஜெக்டை இல்லை ஒரே நாளில் ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட்ஸை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து தே ஒன்ட் லிசன். ஸோ அதனால இந்த வெரைட்டி எப்பவுமே இருக்கணும். அதுவும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஃபிகல்ட் அண்ட் லைட் சப்ஜெக்ட்ஸ் மாறி மாறி வரணும். அண்ட் ஆல்சோ இந்த கேம்ஸு, ஆர்ட்டு, ஸோ இதுவும் நடுவில் வரணும் ஆக்சுவலாக பீரியட்ஸ்க்கு நடுவில். ஸோ இந்த மாதிரி ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி, லிட்ரரி ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி இது இடையில வந்து கொஞ்சம் அவங்கள லைட்டாகும். அந்த ஹார்டான சப்ஜெக்ட்ஸை நம்ம சொல்லி முடித்த பின்னாடி திஸ் பீரியட்ஸ் மஸ்ட் பி இன் த மிடில். ஸோ அதுதான் இங்கே சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வி மஸ்ட்
give some variety in the timetable. அதே மாதிரி sufficient place for activities. ஸோ யோகா இருக்கணும், ஆர்ட்ஸ் இருக்கணும், கிராஃப்ட்ஸ் ஒர்க், எஜுகேஷன், ப்ராக்டிக்கல் ஒர்க், இது எல்லாமே ஒரு டைம் டேபிள், ஒரு நல்ல டைம் டேபிள் அப்படின்னா இது எல்லாமே இருக்கணும். ஸோ இட் மஸ்ட் ஃபைண்ட் அ பிளேஸ் இன் த குட் டைம் டேபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன். ஸோ டைம் லிமிட் ஆர் த எவ்வளோ நேரம் அந்த பீரியட் இருக்க போகுது, எந்த டயத்தில் இருக்க போகுது, மார்னிங் இருக்க போதா, ஆஃப்டர்நூன் இருக்க போதா, ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா லிசன் பண்ணுவாங்க மார்னிங் செஷனில். ஆஃப்டர்நூன் செஷனில் கொஞ்சம் அவங்களோட சாப்பிட்டு தே வில் ஃபீல் ஸ்லீப்பி, ரைட்? ஸோ அதனால அதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ், எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை ஃபோர்நூனில் வைக்கணும், எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை ஆஃப்டர்நூனில் நம்ம கொடுக்கணும், அதுவும் நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஏஜ், ஸோ எந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு நீங்கள் டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஹை ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஹையர் செகண்டரிக்கா, இல்லை ப்ரைமரி சில்ட்ரனுக்கா அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ப்ரைமரினா 30 மினிட்ஸே வந்து இட் இஸ் மோர் தேன் இனஃப், ரைட்? இட் இஸ் குவைட், அவங்களுக்கு அதுக்கு மேலே தே ஒன்ட் சிட் இன் அ பிளேஸ். அதே மாதிரி ஹை ஸ்கூலுக்கு பெரிய பசங்களுக்குனா 45 மினிட்ஸ் தே வில் சிட். ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணும் வென் ப்ரிப்பேரிங் அ டைம் டேபிள். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஒர்க் ஃபார் டீச்சர். ஸோ எந்த டீச்சர் will teach the subject nicely, so that teacher must be selected for teaching that subject. So timetable prepare பண்ணுறவங்க அந்த டீச்சரை கரெக்டாக போடணும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ வந்து that you must select the best qualified teacher to teach. And also talking about the teaching load. டீச்சிங் லோடு வந்து ஒரே டீச்சர் மேலே இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு டீச்சர் வந்து 2 பீரியடுக்கு மேலே ஒரு செக்ஷனில் ஒரு கிளாஸில் இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு மேலேயே வந்து நம்ம வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா வேலையை. ஸோ அது எல்லா டீச்சருக்கும் அந்த ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் அந்த டைம் டேபிள் அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ரூம் அண்ட் எக்யூப்மெண்ட் யூட்டிலைசேஷன். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் அண்ட் சைஸ் ஆஃப் த கிளாஸஸை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஒரு டைம் டேபிளில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில ரூம்ஸ் லைக் ட்ராயிங் ரூமாக இருக்கலாம், இல்லை வந்து ஆக்டிவிட்டி ரூமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரூம்ஸு, யோகா பண்ணுற ரூமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரூம்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் ஸ்கூல்ஸில். ஸோ நீங்கள் வந்து கிளாஷ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஒரே இப்போ வந்து ட்ராயிங் பீரியட் ஒரு யோகா பீரியடுக்கே வந்து 2 செக்ஷனுக்கு 2 ஸ்டாண்டர்டுக்கு ஒரே டைத்தில் வந்தால் அது வந்து க்ரௌடட் ஆயிரும். ஸோ சப்போஸ் நீங்கள் அப்படி 2 செக்ஷனை கிளப் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்றனாலும் அந்த ரூம் வந்து சைஸ் வந்து இனஃபாக இருக்குமா 2 செக்ஷன் உட்கார்றதுக்கு, அப்படி வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லைனா 2 செக்ஷனாக ஒன்றா சேர்க்கக்கூடாது. சப்போஸ் 2 செக்ஷனை ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னாலும் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து சைலண்ட் ஒர்க் பண்ண வச்சுட்டு ஒரு செக்ஷனாக இன்னொரு செக்ஷனுக்கு யூ கேன் கிவ் சம் ரீடிங் ஆர் அந்த வோக்கல் ஒர்க் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஒரு ரூமில் வந்து நீங்கள் 2 செக்ஷன் உட்கார வைக்க போகிறீங்கன்னா அங்கே ஃபர்னிச்சர் ஃபஸ்ட்டு இருக்கா அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அண்ட் this is the provision of best room and equipment utilization. Next is avoid fatigue. ஸோ ரொம்ப வந்து சில்ட்ரன் வந்து டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லென்த் ஆர் த டியூரேஷன், இப்போ 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும், என்ன மாதிரி சில்ட்ரனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அதை பொறுத்து. அண்ட் வெரைட்டியை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நிறைய ஒரே மாதிரி இல்லாமல் கேம்ஸு, அப்புறம் ஆர்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒர்க்கு, யோகா. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்டர்னேட்டாக அது வந்துகிட்டே இருக்கணும். அண்ட் அது வந்து மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒரே மாதிரி உட்காந்தே அப்படியே லிசன் பண்ணிகிட்டே இருக்காமல் ஸோ இந்த மாதிரி வெரைட்டி இருக்கணும். அது தவிர சிங்கிங்கு, மார்ச்சிங்கு, இந்த மாதிரி விஷயங்களும் இன்க்ளூட் ஆகலாம் டைம் டேபிளில். அண்ட் இன்னொரு என்ன பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டைம் டேபிள் போகும்போது எடுத்தோடனே ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ், மார்னிங் செஷனே ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ் போட்டுறக்கூடாது.
ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி தே ஆக்சுவலி அவங்க வந்து அடுத்து புரியாது. ஃபஸ்ட்டு காலையில் வந்து உட்கார்ந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் போடணும் அப்படின்னா லைட் சப்ஜெக்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி தட் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அப்போ வந்து அவங்க கொஞ்சம் கவனிப்பாங்க. அண்ட் எந்த பீரியட்ஸில் வந்து கவனிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பாயிண்ட் எப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியடில் தே லிசன் மோர். அண்ட் ஃபஸ்ட்டு பீரியட் வந்து ஆக்சுவலாக டோன்ட் கிவ் தட் ஹார்ட் பீரியட்ஸ். அண்ட் ஆல்சோ டேஸை பொறுத்த வரைக்கும் வீக்ஸ் எந்த டேஸில் ஒரு வாரத்தில் எந்த டேஸில் வந்து அவங்க நல்லா கவனிப்பாங்கன்னா டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே. அண்ட் ஏன் வந்து மண்டே அண்ட் சாட்டர்டே அவ்வளோ வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க அப்படின்னா மண்டேயில் வந்து அப்போ தான் வந்து சண்டே முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஸோ லீவ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அது எல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால மண்டே வந்து அவ்வளோ ஒன்றும் இதாக இருக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு, தே டென் டு பி லெத்தாஜிக். அண்ட் சாட்டர்டே ஆல்சோ அடுத்த நாள் லீவுன்றனால அந்த இதுவும் வந்து அந்த மூடு அவங்களுக்கு வந்துடும். ஸோ இதையும் டைம் டேபிள் போடும்போது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் டு சூட் லோக்கல் கண்டிஷன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஸ்கூலுக்கு டைம் டேபிள் போட போகிறீங்க, அந்த ஸ்கூல் எந்த லொக்கேஷனில் இருக்குது, ஸோ இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்கூல்ஸ் வந்து 8:30க்கே ஆரம்பிச்சிடுறாங்க, சில ஸ்கூல் வந்து அந்த டயத்துக்கு ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா வந்து அங்கே ஹில்லி ஏரியாவில் இருக்கலாம், ஸ்னோஃபால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 10 o'clock தான் அங்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களால நீங்கள் என்ன அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, ஹில்லியா இல்லை பிளெயினில் இருக்கா, ஸோ அதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ணும். அண்ட் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டயத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஒரு டைம் டேபிள் போடும்போது. எப்படி டைம் டேபிள் கொடுக்க போகிறீங்க, ஒரு சம்மர் சீசன் என்ன அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், வெளிலேருந்து வர என்விரான்மெண்ட் கண்டிஷனும். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு சேஞ்ச் வருது, ஒரு ஸ்டாஃப் வரலனாலும் அதில் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் டைம் டேபிள், ரிஜிடாக இருக்கக்கூடாது. ஸோ டெம்பரவரி சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த டைம் டேபிள். ஸோ தீஸ் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அ குட் டைம் டேபிள். ஸோ that's it. Thank you all for watching my video. என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல்.